ஹாய் எல்லாருக்குமே நமஸ்காரம். கார்த்தால 3 மணிக்கு அம்மாயி "கொந்தை எழுந்திரு" அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது. பட்டன்னு எழுந்திருந்து பார்த்தா மணி 3 நான் எங்காத்துல படுத்துட்டுருக்கேன். சொப்பனமொன்னும் காணல. ஆனால் அம்மையோட குரல் எனக்கு கேட்டுது. அப்புறம் ஏசி ரூமிலே எனக்கு விசர்த்து கொடுத்துட்டடா. அதுக்கப்புறம் ஹாலில் சோஃபாவில் கொஞ்சம் நேரம் 4 மணி வரைக்கும் படுத்துட்டேன். சரி இன்றைக்கி கருவடாம் உண்டாக்கியே தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு கருவடாம் உண்டாக்கி நினச்சேன். என்னோட தேஷ்யம் எனக்கு ரொம்ப தேஷ்யம் வரும்டா. எப்போ அப்படின்னா தெற்றுகள் கண்டா எனக்கு ரொம்ப தேஷ்யம் வரும். மாற்றி மாற்றி பேசினா எனக்கு ரொம்ப தேஷ்யம் வரும். பொய்யும் பித்தலாட்டும் பண்ணுற வேலை பார்த்தா எனக்கு ரொம்ப தேஷ்யம் வரும். தெரியல, என்னோடய கேரக்டர் அப்படி ஆகிடுது. எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல. என்ன தான் மனசு படுத்துட்டாலும் அவள் தப்பு பண்ணினா அப்படிங்கிறது எனக்கு உறுத்திகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நான் சொல்லி கழிஞ்சாச்சுன்னா திரும்ப அந்த தேஷ்யத்தை நான் கடைசி வரைக்கும் கொண்டு போகவே மாட்டேன். அதோடு அது கழிஞ்சுது. என்னன்னா அவனோட தெட்டு பார்த்தேன், அதை சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு வேறு விதமான சண்டைகள் ஒன்றும் இல்லை. இதுதான் என்னோட கேரக்டர்லாம். ஒரு சில பேரோடு பேசி நம்மளுக்கு ரொம்ப வேதனை அளிக்கும். நன்னா பேசுகிறான், அப்புறம் அவள் சொல்கிறது கேட்கலே வச்சுக்கோங்களேன், ரொம்ப சங்கடப்படுறான். ஒரு பூச்சை புதுசாக வந்துட்டே இருக்குது. அதுக்கு ஆகாரம் கொடுத்து பழகினேன் பாருங்கோ. அது குழந்த பெற்றிருக்கு பாவம். எங்கேயோ வயரை பார்த்தா தெரியறது. சரி பசிக்குமே, குழந்த பெற்ற வயரை எப்படி பசிக்குதுன்னு நம்மளுக்கு தானே தெரியும். அது மனுஷனாகட்டும் மிருகமாகட்டும் எல்லாருக்கும் ஒன்று தானேலாம். அது ஃபுட்டு கொடுக்கறது பிரச்சனை இல்லை. அது வந்துட்டு ஆற்றுக்குள்ளே என்னோடய அழகியே அடிச்சுட்டு போகிறது. அதனால தான் எனக்கு தேஷ்யம் வந்து கொடுத்து. எங்காத்துலேயே தின்னு எங்களையே அடிப்பியா சொல்லிவிட்டு வாசலில் வைக்க, உள்ளே வரப்படாது வாசலில் வைப்பேன்னு சொன்னேன். இப்போ வாசலில் கார்த்தாலையும் சாயந்தரம் என் புள்ள கத்தின்னு இருக்கான். இப்போ ஃபுட்டு 10-15 நாளைக்கு வரது, இப்போ ஒரு 10 நாளில் காலி ஆகிடும் பாரு அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது, எல்லாம் பசி. எல்லோரும் அந்த ஒரு சான் வயத்துக்கு தானே பாடுபடுறோம்லலாம். அதனால் எனக்கு அதை பற்றி சங்கடம் இல்லை. பகவான் இருக்கிற வரைக்கும் கொடுக்குறேன் நான் நம்மகிட்ட. அதே மாதிரி நான் சொல்கிறேன். அது கஸ்டமர்ட்டையும் தான் நான் தேஷ்யப்படவே மாட்டேன். லொக்கேஷன் அங்கேயா போட்டிருப்பா, அங்கேயா இறங்குவாவா, அம்மா அப்பாவை ஏற்றி விடுவா. வேறு எங்கள் அம்மா இதெல்லாம்மா வேறு இடம் போனோம்மா அப்படின்பா. தேஷ்யமே வராது. என்னன்னா நம்ம கஸ்டமர் கூட ட்ராவல் பண்ணுறது மேக்ஸிமம் அதிகபட்சம் 1 மணிக்கும் அதுக்கு மேலே ஆட்டோவில் யாரும் புக் பண்ணி போக மாட்டான். 30 கிலோமீட்டருக்கு மேலே புக் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த அரை மணிக்கூர் அவள் கூட ட்ராவல் பண்ணி அவள் கூட சண்டை போட்டுண்டு அவளோட மூடியும் அவுட் பண்ணி என்னோட மூடியும் நான் ஸ்பாயில் பண்ணிண்டு அது ஒரு ட்ராவல் நான் எப்போவுமே ஆசிக்கலை. இனி வரைக்கும் அவளை பார்க்க போகிறோமோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் சண்டை வேண்டாம். அவள் எந்த காரியத்துக்கு போகிறான்னு தெரியாது. நம்மளுக்கும் கார்த்தாலேருந்து மூட் அவுட் ஆகும். அதனால் பெரும்பாலும் இந்த வேலை பேசுகிறதுக்கு சண்டை, எக்ஸ்ட்ரா போய் இறங்கினா எக்ஸ்ட்ரா தாங்க சொல்கிறது, இதெல்லாமே என்கிட்ட பழக்கம் கிடையாது. நிறைய பேர் என்ன திட்டுவேன், என்னத்துக்கு எக்ஸ்ட்ரா கேட்கலாமேம்பா. நிறைய லேடி டிரைவர்ஸே கேட்பேன். எனக்கு அது பிடிக்கலை. அப்படித்தான் எனக்கு நம்மளை எக்ஸ்ட்ரா கேட்கணும். எக்ஸ்ட்ரா கேட்டால் நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி இல்லைண்ணா. இப்போ அந்த பிச்சை வேண்டாம்னு நினைக்கிறேன். பகவான் புண்ணியத்தில் மாதம் ஒரு 10-25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம். என்னத்துக்கு இந்த பிச்சை 15 ரூபாயும் 10 ரூபாயும். இப்போ நான் அதைத்தான் நினைப்பேன். நிறைய டிரைவர் அப்படி தான் சண்டை போட்டு வாங்குவான். அதுக்கப்புறம் அது வேறு எங்கேயாவது போயிடும் பைக்கில், வேண்டாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி கார்த்தால ஹாஸ்பிட்டல் போகணும். என்னால் கார்த்தாலே சமைச்சிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஆஸ்பத்திரியில் போனால் என்ன நிலைமைன்னு தெரியாது. இப்போ 2 நாளாக துளசி லக்ஷ்மிகிட்டையும் சாமிகிட்டையும் ஒரு 10 நிமிஷம் உட்கார்றது வழக்கமாகிடுது. அவன் வந்தாச்சு, பூஸ்ட்டு காப்பிங்கிறான். சரி வேகமாக அவனுக்கு கொடுத்துட்டு விளக்கேற்றியாச்சு. நானும் குடிக்கலான்னு நினச்சிட்டுருக்கேன். எதம்மா சொண்டைக்கு சுட சுட காப்பி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா விளக்கு பூவெல்லாம் வச்சேன். டெய்லி பூ வைக்கிறதோ ஒருத்தருக்கு போர் அடிக்கிறதோ என்னமோ சொல்லிவிட்டு பூ வச்சேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்போது இன்றைக்கி கருவடாம் உண்டாக்கியே தீரணும்னு சொல்லி உண்டாக்க தொடங்கியாச்சு. அவன் டிஃபன் கழிப்பனான்னு எனக்கு தெரியலை.
நான் உண்டாக்கி കഴിക്കണം. எனக்கு சுகர் இருக்கிறதுனால. சுகர் இல்லாட்டாலும் ஆகாரம் மஸ்ட் அல்லவா மனுஷனுக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கருவாடா மாவு அரைச்சி வச்சு 4 நாள் ஆச்சு. இனியும் உண்டாக்காட்டா கஷ்டம். எப்படியாவது உண்டாக்கி பொண்ணுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பணும். முதல்ல எல்லாம் ஊருக்கு போனோம் அம்மையாத்துக்கு போகிறது அப்பாவை பார்க்க போகிறது போனோம். ஆனால் இப்போ அது இல்லை. என்னால் எழுந்துட்டு கருவாடா மாவு நான் 1க்கு 4 வெள்ளம் விடுவேன்ட்டலாம். நிறைய பேர் சொன்னால் நீ கடன் தொலைக்கிறதுக்காக பூ வைக்கிறாய், சும்மா அழகுக்கு வைக்கிறாய் சொல்லி. நேற்றுக்கு ஒருத்தர் அவள் சொன்னது கேட்கலே சொல்லி அவளுக்கு ஆதங்கம். சாய் ராதிகாக்கா என்னோடய அம்மையை மாதிரி நினச்சேன். ஆனாலும் ஆறானாலும் ரொம்ப நம்மளுக்கு அவளோடு இந்த ஆத்மீகத்தை நம்மளுக்கு திணிக்கப்படாது இல்லைடா. நீங்கள் ஒரு நன்னா பூஜை பண்ணுவேன், நான் சுமாராக பண்ணுவேன். அதனால் உங்களை மாதிரியே பண்ணணும், இல்லாட்ட எனக்கு ஐஸ்வர்யம் வராது. அதனால யாக்கும் எங்கள் அம்மா செத்து போனா அப்படின்னு எல்லாம் அதிலோடு எனக்கு யோசிப்பில்லை. நான் பூஜை நன்னா பண்ணனால எங்கள் அம்மா 150 வயசு இருக்க போகிறதில்லை. சரி விடுங்கோ, அதெல்லாம் நம்மளையும் கார்த்தாலேருந்து பேசணும். கருவடாங்கன்ற வழியை பார்ப்போம் சொல்லிவிட்டு சரி சொன்னேன். நான் 1க்கு 4 வெள்ளம் வச்சுருக்கேன். கொஞ்சம் வெள்ளம் பக்கத்துலேயும் சூடு வெள்ளம் வைக்கிறேன். சப்போஸ் போரலைன்னா என்ன பண்ணுறது, ஓரோ அரிசிக்கு இருக்கிற மாற்றம் இருக்கும். அதனால் நான் 1க்கு 4 வெள்ளம் விட்டு கைவிடா கிளக்கணும்ட்டாளா. கை விட்டால் கட்டை தட்டி போயிடும், கட்டை தட்டினா புழிய முடியாது. புழிய முடியாட்டா பின்ன கிள்ளி வைக்கணும். கிள்ளி வச்சா வெடிஞ்சூடும். நம்ம வயர் எனக்கு குறைக்கிறத வலிச்சுட்டே இருக்கு. அந்த இடம் கை தொட்டேன் பாருங்க, அந்த இடம் பயங்கரமாக வலிக்கிறது குறைக்கிறத. கிட்னி சட்னி ஏதாவது அவுட் ஆயாச்சா தெரியல, பார்ப்போம். நன்னா கெட்டியாக கிளறியாச்சு பார்த்தேலாம். வேகமாகிடும். என்னென்னா சுடுவெள்ளம் வச்சுப்பேன் நான் கிட்டக்க, வேகம் அதை விட்டாயிடும். நன்னா கெட்டி அந்த பழப்பழான்னு வரும். அப்போ தான் வந்த பதம். அப்படியே தகான்னு வடிவேல் சொல்கிற மாதிரி தகான்னு மின்னும். இந்தா ഞാൻ പച്ചമുളകായാക്കും போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், ஜீரகம், பெருங்காயம் போட்டு அரைச்சி விட்டேன். கொஞ்சம் மண்ணை சிவப்பு மிளகா போட்டால் சிவப்பு கலராக இருக்கும். சரி இது வெள்ளை கலராக இருக்கட்டுமே சொல்லிவிட்டு அந்த கை விடாக்கி கிண்டலாம். பகவான் புண்ணியத்தில் இன்றைக்கி அடியே தட்டலை, இல்லாட்டா அடி பிடிக்கும். அடிப்பிட்டால் ஒன்றும் இல்லை, நல்லெண்ணெய் விட்டு நன்னா சுரண்டி தின்னோம்னா சூப்பராக இருக்கும். அப்படியே வாசலில் அந்த டீப்பாய் போட்டுட்டு எனக்கு ரொம்ப புரிய முடியாது. ஒன்றாமது பாத்திரமெல்லாம் ஊர்லி ஆகிடுது. ரெண்டாமது என்னோடய கை லெஃப்ட் கை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஆக்சிடெண்ட் ஆகி எள்ளு கொஞ்சம் மேலே தூக்கினதாக்கும். மற்ற பேருக்கு தெரியல, ஒரு 3 வருஷம் முன்னாடி. அப்போது அந்த கையில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, ஆனாலும் பண்ணறேன். அழகியோட ஆட்டம் தாங்க முடியல. அவளை தேடி நிறைய பொண்ணு பார்க்க நிறைய பேர் வராட்டலாம். அவளுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல, எல்லாரையும் பிடிக்கிறதான்னு தெரியல. பூவுன்னு இருந்தால் தேன் குடிக்க வண்டுகள் வரத்தானே செய்யும் இல்லைண்ணா. அப்படி சூப்பராக இருந்தது. என்னோடய நாழி ஊர்லேயாக்கும். பக்கத்து அதில் கடன் வாங்கினேன். ஊரில் போன வருஷம் வச்சுட்டு அப்படியே வச்சு விட்டேன். சரி நீ எங்கள் ஆத்துக்கார் வரத்தை எடுத்துகிட்டு வரட்டும், அது வரைக்கும் இப்போ கிள்ளி போடலாம் பார்த்தேன். கிள்ளி எத்தனை நேரம் போடுறது, அது இல்லாமல் கிள்ளி போடுறது அந்த கையெல்லாம் அதோட எருவு பட்டி எரியும். சரி வேண்டாம், இப்படியே பண்ணலான்னு சொல்லிவிட்டு கருவடான் கிழிஞ்ச சமத்தா கிழியறேன்னா சொல்லுங்கோ, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன். அவள் தெற்கும் வடக்கும் நடக்கிறான். என்ன பண்ணாது சொல்லியிருக்கேன். அதில் ஏறின காலை உடச்சி போட வேண்டியது இருக்கேன். பார்த்தேலா இத்தனை தான் பிழிஞ்சிருக்கேன். 1 கிலோ 3 நாளாக பிழியணும். இன்றைக்கி தோசை அதே கருவடாத்து மாவாக்கும். வெள்ளமாக விட்டது அப்படி விட்டால் போயிடும். ரவா தோசை மாதிரி அப்படி சூப்பராக வரும். என்னென்னா அதில் எல்லாம் இருக்குது இல்லைடா. பச்சை மிளகா இருக்குது, ஜீரகம் இருக்குது, பெருங்காயம் இருக்குது. அப்படி நல்லா ரவா ரோஸ்ட் மாதிரி வரும். நல்லா வெள்ளமாக அப்படி விடணும், தேய்க்கப்படாது. விட்டால் அத்தனை சூப்பராக இருக்கும் பாருங்க. சரி கார்த்தால பண்ணிவிட்டு அரைச்சி விட்டு ரசம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் துவரம் பருப்பு, மல்லி, மிளகா எல்லாம் ஊற போட்டுட்டு அரைச்சி விட்டு ரசம் வச்சுட்டு நேரம் அன்றைக்கும்
ഫ്രീ റൈഡ് போக முடியல. நாளையிலேருந்து அது போகணும். நேற்றைக்கும் ஷூட்டிங்கு. நாளையிலேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக நடத்தணும். அதெல்லாம் இப்படி தான் விடணும். சூப்பராக இருக்கும்ட்டலாம். நன்னா மொறு 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 திருப்பி போடணும் கூட இல்லை. 2 மினிറ്റ് விட்டால் நன்னா முருகும். நைஸாக வரும், கண்ணாடி மாதிரி வரும். எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு இது யூஸாக இருக்கும். எனக்கு பிடிக்கும். எங்கள் அம்மையும் விடுவாள். கருவடாத்து மாவில் தோசை சுடுவாள். எங்கள் அம்மா திக்காக சுடுவாள். நன்னா சொட்ட சொட்ட மல்லான விட்டுட்டு சரின்னா